வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஹேர் திக்னஸ் சேலஞ்சில ஹேர் பேக் 4 ஆல்ரெடி வந்து நம்ம ஹேர் திக்னஸ் சேலஞ்சில 3 ஹேர் பேக் வந்து நம்ம குடுத்துருக்கோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளாவும் வீட்ல இருக்க பொருள் வச்சு பண்ற மாரி தான் நம்ம ஹேர் பேக் குடுத்துட்ருக்கோம். ஸோ, அதில வந்து 4த் ஹேர் பேக் நம்ம பார்க்க போறோம். இதுவும் வந்து கிச்சன் இன்கிரீடியன்ட் வச்சு வெறும் நீங்க வந்து கிச்சனுக்குள்ள போனீங்கன்னா, அந்த இன்கிரீடியன்ட்லாம் எடுத்து நான் வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். அப்படிதான் இருக்கும். சிம்பிளா ஒரு 3 இன்கிரீடியன்ட் வச்சு தான் நம்ம இந்த ஹேர் பேக் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஹேர் பேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்குறவங்க சொல்றேன். நம்ம சேனல்ல வந்து 30 டேஸ் வந்து ஃபெனிக்ரிக் வச்ச ஒரு ஹேர் கேர் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில வந்து நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட் இருந்தது. ஸோ, அதை கண்டினியூவா வந்துட்டு ஹேர் திக்னஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் திக்னஸ் சேலஞ்சுக்கு வந்து ஒரு எண்டு கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் இந்த ஹேர் திக்னஸ் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹேர் பேக்லாம் வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் திக்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் இல்லையா ஹேர் பேக்கை. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம வீடியோ பார்க்குறீங்களே, இது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹேர் கேர் வீடியோ பார்க்க முடியும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னத்து நாள் நைட்டு வந்துட்டு ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நம்ம வந்து ஓவர் நைட் ஊற விட்டுறலாம். சப்போஸ் நீங்கள் வந்து முன்னத்து நாள் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த பச்சை பயிரை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இது வந்து நல்லா ஊறி வந்துடும். ஆனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து முன்னத்து நாள் நைட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா 8 மணி நேரம் வந்து நல்லா ஊறி வந்துடும். ஸோ, அப்படி ஊறுவது ரொம்பவே நல்லது. ஸோ, அந்த மாதிரி வந்து ஊற வச்ச பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட ஹேர் திக்னஸ்க்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஒரு புது ஹேர் க்ரோத் நம்ம ஸ்கேல்பில் வர்றதுக்கும் இது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயத்தில் வந்து சல்ஃபர் கண்டென்ட்டும் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை க்யூர் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கேல்பில் புது முடி வளர்றதுக்கும் நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ, நம்மளுக்கு ஹேர் திக்னஸ் வரணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்பில் ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ ஒரு முடி விழுந்து அந்த இடத்துல புது முடியே வளரல அப்படின்னா அந்த இடத்துல கேப்பாக நம்ம முடி தின்னாகிக்கிட்டே வரும். ஸோ, அந்த கேப் இருக்க இடத்துல எல்லாமே முடி வளர்றதுக்கு நம்ம இந்த சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ, சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பல்லு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். நம்மளோட முடி கருமையாக வளர்த்துக்கிறதுக்கும் அடர்த்தியாக வளர்த்துக்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து ஹேர் பேக்லேயும் அப்ளை பண்ணிக்கணும். நம்மளோட இன்டேக்லேயும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து வடித்து எடுத்துடலாம். அது நமக்கு தேவைப்படாது. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து நார்மலாக வாட்டரை வந்து விட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் பேக் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க பார்க்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் எடுத்துட்டு விட்டுருங்க. இந்த ஹேர் பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் திக்னஸை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். 2வது இன்ஸ்டண்ட்டாக அவங்களோட ஹேரை வந்து நல்லா பவுன்ஸியாக வந்து வச்சுக்கும். இப்போ நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேரை பார்க்கும்போது நல்லா பவுன்ஸியாக வந்து அடர்த்தியாக இருக்க மாதிரி வந்து காமிக்கும். ஸோ, வந்து உங்களுக்கு வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்போ வந்து ஒரு ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாகவும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் முடியை வந்து அடர்த்தியாக்கிறதுக்கும் கருமையாக வளர்த்துக்கிறதுக்கும் இந்த சிம்பிளான ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ஹேர் கேர் பற்றின டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.